அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 2K அகாடமி கல்வியில் திமிருகொள் என்பது நம்முடைய வாசகம். முதல் முயற்சியில் வெற்றி பெற வேண்டும். அதாவது நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம இப்போ இருந்து படித்தா கிளியர் பண்ண முடியுமா? நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன். ஏன்னா இந்த ஜூன் மந்த்து மே மந்த்து கிட்டலாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் பேர் கிளியர் அதாவது கிளியர் மீன்ஸ் காலேஜ் முடிச்சிருப்பீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கன்ஃபார்ம் முடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி அப்புறமேட்டுக்கு நம்ம ஐடிஐ பாலிடெக் எல்லாமே அந்த மே மாதம் ஜூன் மாதங்கள் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? சிலர் +2 முடிச்சுட்டு கூட நம்ம எக்ஸாம் படிக்கலாம். +2மே மே மாதம் முடிஞ்சிருக்கும்ல. ஸோ இது 10th குவாலிஃபிகேஷன் தகுதி தான். அப்போ நீங்களும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நம்ம ஒரு குரூப் 4 எக்ஸாமில் வெற்றி காலேஜ் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டுமே என்ன நினைப்பீங்க, நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம், அப்படியே கூட படிச்சுக்கிறோம், கரஸில் கூட காலேஜ் படிச்சுக்கலாம் நினச்சிட்டுலாம் இருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். முதல் முயற்சியில் எங்களால் வெற்றி பெற முடியுமா சார்? நாங்கள் இப்போ தான் சார் 1 மாதம் படிக்கிறோம் சார், நாங்கள் 2 மாதம் படிக்கிறோம், நாங்கள் ஒரு 4 மாதம் படிக்கிறோம், எங்களால் முடியுமா சார் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேட்குறீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். முதல் முயற்சி அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு 2 மாதம் தாங்க இருக்குது, என்னால் முதல் முயற்சி வெற்றி பெற முடியுமா? முடியாது, அது கஷ்டம். இல்லைங்க ஒரு 3 மாதம் தாங்க இருக்குது, அதுவும் கஷ்டம். ஒரு 4 மாதம் இருக்குங்க, யோசிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு 150+ இன்னிலேருந்து பார்த்தா 160 நாட்கள் கிட்ட இருக்குது நண்பர்களே. சரிங்களா? எத்தனை நாட்கள் இருக்குது? 160 நாட்கள் இருக்குது. அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க. எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு, சரிங்களா, ஒரு லைக் ஒரு ஹைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எல்லோரும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் முயற்சி வெற்றி பெறும்னு கேட்டிங்கன்னா 160 நாட்கள் இருக்குது நண்பர்களே நமக்கு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்றிலிருந்து படிக்க ஆரம்பித்தால் கூட, இன்னைக்கு இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் நல்ல ரேங்க் எடுத்து சொந்த மாவட்டத்தில் வேலை வாங்க முடியும். இதை நம்புங்க. நீங்கள் முதல் முயற்சியில் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ப வேண்டியது, நம்மளால் முடியும். நம்மளால் முடியலாட்டி எவனாலே முடியாது. இந்த விஷயத்தை எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். நம்மளால் முடியும், நம்மளால் முடியாட்டி எவனாலே முடியாது. என்ன பெரிய விஷயம்? என்ன பண்ண போகிறோம்? ஸ்கூல் புக்ஸ் படிக்க போகிறோம், 2-3 அவுட் சோர்ஸ் படிக்க போகிறோம். நம்ம என்ன கஷ்டப்பட்டு நம்ம பாவம் மூட்டை தூக்க போகிறோமா? கஷ்டம். ஏன்னா நைட்டும் பகலும் மூட்டை தூக்க போகிறோமா, இல்லை ஒரு இடத்துல போய் வேலை பார்க்க போகிறோமா, இல்லை ஒரு எப்படி சொல்கிறது தீயுக்குள்ளே விழுக போகிறோமா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோமா? யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் கிடையாது. சிம்பிளான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸ்கூல் புக்கை படிக்க போகிறோம், நம்ம அதை டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறோம், அதை போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாமில் பண்ண போகிறோம். இது எதுக்கு நம்ம இவ்வளோ யோசிக்கணும்? நம்ம ஏன் டிப்ரெஸ் ஆகணும்? நம்மளால் முடியுமான்னு ஏன் நம்ம நம்பணும்? அப்படிலாம் யோசிக்காதீங்க நண்பர்களே. இந்த உலகத்தில் உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருப்பீங்க, சிலர் டிகிரி முடிச்சிருப்பீங்க. சரிங்களா? இவ்வளோ வருஷம் படிக்கிறதை விட இது ஈஸி தான். எல்லாத்தையும் படித்தோம், கொஞ்சம் பார்த்து படிக்க போகிறோம். சரிங்களா? அவ்வளோதான். அதனால் கண்டிப்பாக உங்களால் முடியும். நம்பிக்கையோடு படிங்க. சரிங்களா? என்ன படிக்கலாம் சார், எப்படி படிக்கலாம் சார், இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக உள்வாங்கினீங்கன்னா உங்களால் முடியும் நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களால் நான் மறுபடி சொல்கிறேன், உங்களால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியும். உங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. சரிங்களா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபாலோ மீ அண்டு மை இன்ஸ்ட்ரக்ஷன். நிறைய பேர் வீடியோஸ் கொடுப்பாங்க, நிறைய பேர் ஆஃப்லைன் கிளாஸ் வைப்பாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் சொல்கிறத கேளுங்கன்னுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சில சொல்ல மாட்டாங்க, என்ன இல்லை யாரை வேணால் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், 5 ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண நினைக்கிறவங்க, சரிங்களா, கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யாரையுமே ஃபாலோ பண்ண வேணாம், என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு என்னால் முடியும், என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்றது என்னுடைய பெனிஃபிட்டுக்காகவோ இல்லை என்னுடைய ஒரு அகங்காரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் சொல்லலை. என் மேலே இருக்க நம்பிக்கை, நான் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், நான் பாஸ் பண்ணியிருக்கேன், என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு ஒரு 5 பேர் வேலைக்கு போயிருக்காங்க, இப்போவும் என்னை பார்த்து நான் கேட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்மளால் முடியுன்ற என்னுடைய நம்பிக்கையில் நான் சொல்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு யாரையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம், என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க. நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் கொடுப்பேன், இல்லாட்டி ஒரு நாளைக்காக ஒரு 2 வீடியோ கொடுப்பேன், இல்லாட்டி வாரத்துக்கு 2 வீடியோ தான் கொடுப்பேன். ஆனால் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். சிலர் ஒரு நாளைக்கு 5 வீடியோ கொடுப்பாங்க, 4 வீடியோ கொடுப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்கிறத கேளுங்க. அதாவது எங்களை கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லலை, ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. இந்த 5 மாதம் என்னை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் அந்த எக்ஸாமில் கிளியர் ஆகலை அப்படின்னா அப்போ என்கிட்ட நீங்கள் கேள்வி கேளுங்க. நீங்கள் சொன்னீங்களே சார், நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணேன், நான் ஜெயிக்கலை அப்படின்னு அப்போ கேளுங்க. ஆனால் ஃபாலோ பண்ணவங்க கேட்க மாட்டாங்க, படித்தவங்க கேட்க மாட்டாங்க. சரிங்களா? என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேளுங்க, நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் என்ன சார் பண்ணுறது? பி கான்ஃபிடென்ட். உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களால் முடியுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் நல்லா படிக்கிறவங்க. சரிங்களா? ஒரு பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரானாலும் உங்களால் முடியும், அதை நம்புங்க. அதான் நம்புகிறேன், நான் சொல்கிறக்கூடிய விஷயம். அடுத்து என்ன சார் பண்ணணும்?
டெய்லி ஸ்டடி அண்ட் லேர்னர் பெர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான் சொல்லுவேன். அதாவது டெய்லி படிக்கணும் நண்பர்களே. சரிங்களா, ஒரு நாள் படிக்கிறது 2 நாள் படிக்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். புரியுங்களா? அடிக்கடி வீடியோஸ் கொடுப்பேன். டெய்லி படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். ஒரு நாளோ 2 நாளோ மிஸ் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது. 2-3 டேஸ் மிஸ் ஆச்சுன்னா பிரச்சனை தான். சரிங்களா, டெய்லி படிக்கணும். எவ்வளோ நேரம் படிக்கணும்? 2 மணி நேரம் உங்களால் படிக்க முடியுமா? படிங்க. 5 மணி நேரம் படிக்க முடியுமா? படிங்க. 6 மணி நேரம் படிக்க முடியுமா? படிங்க. 10 மணி நேரம் உங்களால் படிக்க முடியுமா? படிங்க. படிக்க நம்ம எவ்வளோ படிக்க கொஸ்டின் போட நமக்குடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய வேலை வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும். எனக்கெல்லாம் வீட்டு பக்கத்தில் வேலை 10 நிமிஷத்தில் போவேன். சரிங்களா, 10 நிமிஷம் தான் போகிறதுக்கு எங்கள் வீட்டில் இருந்து வேலைக்கு. அவ்வளோ பக்கத்துலேயே வேலை கிடைக்கும். நம்மளுடைய எஃபர்ட்டில் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ டெய்லி படிங்க. பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டடி பிளான் வச்சுக்கோங்க. சார் 5 மாதத்துக்கு என்னால் ஸ்டடி பிளான் எப்படி சார் போட முடியும்? என்னால் முடியல சார். நானும் படிக்க ட்ரை பண்ணேன் சார். நான் சொல்லித்தரேன். நான் போட போகிறேன். நான் போடுறேன். என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏன் அதை அகன்னு சொல்லணும்னா, என் மேலே நம்பிக்கை, என்னால் முடியுன்ற நம்பிக்கை, உங்களை கரெக்டாக கூட்டு போகிற நம்பிக்கை. சரிங்களா, ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டடி பிளான் போடுறதாட்டி நான் 2-3 டேஸில் நானே ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி படிங்க. சரிங்களா, நம்பிக்கையோடு இருங்க. புரியுதுங்களா? அடுத்து ஒரு பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா பிளானையும் ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. ப்ரீவியஸ் கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ணுங்கள். இப்போ தமிழோ ஜிஎஸ்ஓங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, நீங்கள் அதை ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தா தான் இப்போ மேக்ஸோ எப்படி கேட்குறாங்க, இதுக்கு முதல்ல எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ எப்படி கேட்குறாங்க, எந்த சப்ஜெக்ட்லேருந்து கேள்வி கேட்குறாங்க, அதெல்லாம் நமக்கு வந்து புரியும். சிலபஸ் என்னன்னு பாருங்கள். சரிங்களா, அடுத்து அச்சீவர்ஸுடைய ஸ்பீச்சை லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது என்ன சார் புதுசாக இருக்குது? இப்போ 2024 வந்து நாங்கள் பாஸ் பண்ணோம். நான் வந்து 2024 எக்ஸாம் கிளியர் பண்ணி 2025 ஜாயினிங்க. சில 2025 ஜாயின் பண்ணி இப்போ 2025 எக்ஸாம் கிளியர் பண்ணி 2026 ஜாயினிங்க. நான் என்ன சொல்கிறேன், 2023 பாஸ் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக நடந்த 2A 2025 நடந்த 2A குரூப் 4 பாஸ் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேளுங்க. சார் ஏன் சார் கேட்க சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள். எக்ஸாம் கிளியர் பண்ணவங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், வேறு அகாடமியில் படித்தவங்களாக இருக்கலாம், இந்த யூடியூப்லேயே எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய கோட்ஸாக இருக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்களேன். கொஞ்சம் உள்வாங்கினீங்கன்னா தெரியும். இவங்க இதைத்தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் கேட்டீங்க வச்சுங்களேன், எல்லாத்தையும் உடனே உட்காந்து பார்க்க சொல்லலான்னு. ஒரு 10 பேர் என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட தப்பு கிடையாது. ஒரு 5 மணி நேரம் கூட பாருங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு யோசிங்களேன். எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து ரெகுலராக படித்தேன், எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஆனால் நான் ஃபேஸ் பண்ணேன், நான் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், அவுட் சோர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, கொஞ்சம் தான் படித்தேன், டெஸ்ட்டு போட்டேன், எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. இந்த விஷயத்தை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. தெரியுமா, நீங்கள் வேணால் போய் பாருங்களேன். ஒரு 10 வீடியோ பாருங்கள். யாராவது இப்போ நிறைய வீடியோ கிடங்க நம்ம யூடியூப்பில். நான் சொன்னது எக்ஸாம் கிளியர் பண்ணி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள். புரியுதுங்களா, தேர்வில் ஜெயிச்சவங்களோட வீடியோ போய் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. சரிங்களா, அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சவங்க சொன்ன பேச்சு கேட்டால் நம்ம ஜெயிக்க முடியும். சும்மா ஜெயிக்காமல் ஒருத்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் குறை சொல்லலை. நல்லா பண்ணுறவங்க பண்ணட்டும், அது வராது இது வராது, அதை படிக்கணும் இதை படிக்கணும்னா நீங்கள் பண்ணீங்களா? சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க வாயில். ஆனால் நம்ம செய்யும் போது தான் நமக்கு தெரியும். புரியுதுங்களா? ஸோ அதனால் அவங்க பீச்சர்ஸ் கேளுங்க. என்ன தேவை இல்லைன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ரீசெண்டாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடுறோம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தவறான வழின்றதை விட அவங்களோட தப்பான எப்படி சொல்கிறது, அவங்களுடைய கருத்து. சார் ஸ்கூல் புக்கில் தான் கொஸ்டினே வராது சார், போன எக்ஸாம் கொஸ்டின்லாம் நீங்கள் பார்க்கலையா, ஒரு கொஸ்டின் கூட ஸ்கூல் புக்கிலேருந்து வராது. யார் சொன்னா? 2025 போன வருஷம் நடந்த குரூப் 4 எக்ஸாம் கஷ்டம்தான். ஸ்கூல் புக்கில் கொஸ்டின் வரல எப்படின்னு சொல்லலாம். தமிழில் 65 கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் தான் வந்துருந்துச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் மேக்ஸ்லேயுமே ஒரு 5 சம் கிட்ட ஸ்கூல் புக்கில் தான் வந்துருந்துச்சு. நம்ம ஜிஎஸ்லேயுமே வந்து பார்த்தோன்னா, ஜிஎஸ்லாம் 40 கொஸ்டின் வந்து சாலிடாக ஸ்கூல் புக்கில் தான் வந்துருந்துச்சு. ஏன்னா ப்ரூஃப் வேணால் நான் நாளைக்கே கூட உங்களுக்கு எடுத்து போடுறேன். சரிங்களா, ஸ்கூல் புக்கில் தான் வந்துச்சு. சார் 40 கொஸ்டின் 60 கொஸ்டின் இல்லை 10 கொஸ்டின் சொல்கிறீங்க, என்ன சார் 110 கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் வந்து வந்துச்சு, மிச்சம் 90 கொஸ்டின் எங்கேருந்து தான் இருக்குண்ணா சார்? இங்கே பாருங்க நண்பர்களே, 110 கொஸ்டின் ஸ்கூல் புக்கிலேருந்து வந்துச்சா? சரி, அது போக நம்மளா ஒரு 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போகிறோம் வைங்க, 120 கொஸ்டின். அப்போ நம்ம 120 கொஸ்டினுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகணும். 200க்கு 120 கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கிடுவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம அவுட் சோர்ஸு அந்த 80 கொஸ்டின் என்ன வேணால் இருந்துட்டு போகுது. இந்த 120 கொஸ்டின் நம்ம தரமாகிக்கிடுவோம். சரி, அப்போ அவுட் சோர்ஸ்னு சொல்கிறீங்க, எந்த அவுட் சோர்ஸை படிப்பீங்க, எவ்வளோ படிப்பீங்க? இந்த புக்கில் வரும் கன்ஃபார்மா? எந்த புக்கை படிப்பீங்க? கையில் இருக்கிறத படிங்க. நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, இருக்க வாய்ப்பை பயன்படுத்துங்க, அதுக்கப்புறம் இல்லாத வாய்ப்பை தேடுங்க. தான் கையில் நெய்யை வச்சுக்கிட்டு வெண்ணெய் கலையினாண்டுவாங்க, அந்த கணக்கு தான் இது வந்து. சரிங்களா, ஸோ அதனால் வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு படித்து எப்படி நம்மளால் முடியும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவுட் சோர்ஸ் நோக்கி போவோம். இருக்கிறதையே படிக்கலாம், இல்லாத தேடுறோமா, உங்களை தவறான பாதை கூட்டு போகிறாங்க, வேண்டாம். நான் சொல்கிறத கேளுங்க. ஸ்கூல் புக் படிங்க, அவுட் சோர்ஸ் படிக்க வேணாம்னு சொல்லலை, அதுலேருந்து கொஸ்டின் வர தான் செய்யும். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை படிங்க அப்படின்றேன். சரிங்களா,
அடுத்து அதான் இங்கே சொல்லியிருக்கேன், என்ன தேவை என்ன தேவைன்னு யோசிச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோக்குள்ள கொடுக்குறேன், சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் கம்மிங் சூன். அதாவது நம்ம படித்தா மட்டும் போதாது நண்பர்களே, இன்னும் 5 மாதம் இருக்குது. நம்ம என்ன நம்ம யோசிப்போம், டெஸ்ட் பேஜ் போட்டால் என்னப்பா அவங்க பண்ணுறாங்க, ஒரு 200 300 தான் டெஸ்ட் பேஜ், எதுக்கு இவ்வளோ டெஸ்ட் பேஜ் இவ்வளோ காசு அப்படி இப்படின்னு யோசிப்போம். நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம், சரிங்களா? நமக்கே தெரியும், நம்மளை அறியாமல் என்னென்னமோ செலவு பண்ணுவோம். ஸோ ஆனால் ஒரு 300 ஒரு 400 கொடுத்து ஒரு டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி படிக்க மாட்டோம். ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணால் செலவு பண்ணுவோம். சிலர் இருக்காங்க எவ்வளோ காசு, அதாவது பிச்சை எடுத்தாலும் படிக்கலாம் சொல்லுவாங்க, சரிங்களா? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படிக்கணுன்றக்காண்டி என்னென்னமோ செய்வாங்க. காசு போனாலும் நம்ம ஒரு ஜாயின் பண்ணுவோம். அந்த மணி வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க ஒருத்தபிளாக கொடுத்தா நம்ம பாஸ் பண்ணுவோம். அது ஒருத்தபிளாக கொடுக்கலாட்டி நம்ம இன்னொரு கூட போய் சேர்ந்துருவோம். இப்போ என்ன போனால் போயிட்டு போகுது, ஆனால் நல்லபடியாக வந்தால் நம்ம சந்தோஷம் தான் நினைப்போம். ஆனால் இது கூட யோசிப்பாங்க நிறைய பேர். நம்ம அகாடமிலையுமே பேட்ச் நம்மளாம் போட்டது கிடையாது. போன வருஷம் ஒரு பேட்ச் போட்டோம், யோசிச்சு பாருங்கள். 4 நாள் 1.5 வருஷம் கூட நம்ம பேட்ச் நம்ம வீடியோ கிளாஸ்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஃப்ரீ பேட்ச் போட்டோம், ஒரு பெய்ட் பேட்ச் போட்டோம். ஓயாமலாம் பேட்ச் போடல, சரிங்களா? எல்லோரும் அப்படி தான். ஃப்ரீ பேட்ச் எப்படி சொல்கிறது, பெய்ட் பேட்ச் போடுறவங்க பெய்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிங்க, ஃப்ரீ பேட்ச் இருக்கவங்க ஃப்ரீ பேட்ச் ஜாயின் பண்ணி படிங்க, அவ்வளோதான். ஃப்ரீ பேட்சும் போடுறாங்க யூடியூப்பில், பெய்ட் பேட்சும் போடுறாங்க. ஒரு 500 400 செலவழிக்க யோசிக்காதீங்க, சரி? 3000 4000 யோசிங்க, தப்பு, சரிங்களா? அதுக்கு நான் யோசிப்பேன், நானுமே யோசிப்பேன். ஒரு 1000 இருக்குது அப்படின்னா யாரும் யோசிக்காதீங்க, சேர்ந்துருங்க, கஷ்டப்பட்டால் படிச்சுங்க, 5 மாதம் தானே. ஸோ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும், கம்மிங் சூன். ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம அகாடமியில் நம்ம டெஸ்ட்டு போட போகிறோம், சரிங்களா? நம்ம அகாடமியில் ஒரு பேட்ச் போட போகிறோம். நாள் ஆச்சு, எல்லாரும் கேட்குறீங்க, கொஞ்சம் கிளாஸஸ் கொடுத்து பேட்ச் போட்டால் தான் ஒரு 4-5 பேர் நம்ம அகாடமி படித்து ஒரு 10 பேர் கிளியர் பண்ணால் நம்ம சந்தோஷம் தானே. இனிமேல் கண்டினியூஸாக வரும், சரிங்களா? அவுட் சோர்ஸ் எல்லாம் கொடுப்பேன், இல்லைன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நாட் ராங் வே ப்ளீஸ். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தவறான பாதையில் போயிடாதீங்க நண்பர்களே. உங்களை கெஞ்சி கேட்குறேன், ஏன் தெரியுமா? நிறைய பேர் உங்களை தவறான பாதை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை படிக்காதீங்க, இதை படிக்காதீங்க, அதுலேருந்து படித்தா தான் கேள்வி வரும், இதுலேருந்து படித்தா தான் கேள்வி வரும். நிறைய பேர் தவறான பாதை இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கங்க, சரிங்களா? அது என்னென்னு அடுத்த வீடியோ கூட சொல்லித்தரேன். யூ வில் வின், உங்களால் முடியும், அவ்வளோதான், சிம்பிள். என்னை ஃபாலோ பண்ணுங்கள், நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், நீங்கள் படிங்க. என்னை ஃபாலோ பண்ணால் 10% என்னை ஃபாலோ பண்ணுங்கள், 90% உழைப்பை போடுங்க, உங்களால் வெற்றி பெற முடியும். அடுத்த வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், சார் என்ன முடியும், ஜெயிக்க முடியுமா? கமெண்ட் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும், சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஸ்டடி பிளானோட உங்களை படிக்க வைக்க நான் தயாராக இருக்கேன். வீடியோ கிளாஸஸ் பேட்சஸ் போட்டு உங்களை ஜெயிக்க வைக்க நான் தயாராக இருக்கேன். நீங்கள் தயாராகிக்கோங்க. என்ன ஒர்க் இருந்தாலும் ஒரு 1 வீக்குள்ளே அவங்க வீட்டு ஒர்க்லாம் பார்த்து வச்சுங்க. அடுத்து நம்ம ஃபயராக வர போகிறோம், சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.